இதுக்கு கூடிய சீக்கிரம் ஒரு விடிவு காலம் பிறக்கும். நாளைய பொழுது அதனுடைய ஆரம்பமாக இருக்கும். உலகெங்கும் வாழும் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்திற்கு அன்பான வணக்கங்கள். தேவேந்திரகுல சமுதாயத்தின் நீண்ட நாள் கோரிக்கையான பட்டியல் வெளியேற்ற கோரிக்கை எல்லோரும் சேர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். அவர்கள் தகுதிக்கு ஏற்ப அந்தந்த ஊர்களிலும் கிராமங்களிலும் நாம் இதை செய்து கொண்டிருக்கிறோம். இது மிகப்பெரிய மகிழ்ச்சி என்றாலும் கூட நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது, செய்ய முடியவும் இல்லை. அதை அரசுகள் செவிசாய்ப்பதும் இல்லை. காரணம் என்னவென்றால், சின்ன சின்ன சங்கம் தானே, அன்றைக்கு கூடுகிறார்கள், அப்பொழுது அவர்கள் போய் மறைந்து விடுகிறார்கள் என்ற நோக்கத்தோடு உளவுத்துறையும் சரி, அரசு அதிகாரிகளும் சரி கவனத்தில் எடுத்துக்கொள்வதில்லை. நம்மளுடைய கோரிக்கை எப்படி இருக்குன்னா, ஒரே தலைமையில் ஒற்றை தலைமையில் இருக்கணும். அந்த தலைமைக்கு அதிகாரம் இருக்கணும். அப்படி தான் இருக்கணும். ஏன்னா அது எதுக்காக சொல்கிறேன்னா, நாம் கோரிக்கை வைக்கும்போதோ அல்லது போராட்டம் செய்யும் பொழுதோ மாற்று சமூகத்தினரையோ அல்லது ஆளுகின்ற அரசாலேயோ ஏற்படுகின்ற பிரச்சனைகளை தீர்க்க முடியக்கூடிய ஒரு தகுதி உள்ள ஒரு சங்கமாகவோ ஒரு தலைவராகவோ இருக்க வேண்டும். நான் சொல்லுவது கட்சியே அல்ல. நீங்கள் எந்த கட்சியில் வேண்டுமானாலும் இருங்கள், அதை பற்றி கவலை இல்லை. கட்சியில் இருந்து கட்சி சார்பாக நீங்கள் யாரும் இந்த பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையில் கலந்துக்க வேண்டாம். ஆனால் நீங்கள் தேவேந்திரகுல வேளாளராக இருப்பீங்க நிச்சயமாக. அது எந்த கட்சியில் வேணாலும் நீங்கள் இருப்பீங்க. தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயமாக பேரோடு இருப்பீங்க. அப்போ அந்த உணர்வோடு நீங்கள் அந்த கட்சி சார்பாக வராமல் இந்த தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயமாக உறவோடு வந்து இந்த பட்டியல் வெளியேற்ற கோரிக்கைக்கு நீங்கள் ஆதரவு தரணும். சின்ன சங்கமாக இருந்தாலும் சரி, பதிவு பெற்ற சங்கமாக இருந்தாலும் சரி, இல்லை தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயம்னு பெயர் வைத்திருக்க கொண்டிருக்கின்ற கட்சியாக இருந்தாலும் சரி. நான் சொல்லுவது மாற்று கட்சிகள் அல்ல, தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயம் என்று பெயர் வைத்து கொண்டிருக்க கட்சிகள். அவங்களுக்கு இது முன்னுரிமை. ஏன்னா அவங்க பேரே நம்ம சமுதாயத்தின் பேரில் வச்சுருக்காங்க. அதனால் அவங்களும் நிச்சயமாக கட்சி சார்பாக வந்துக்கணும். ஒரு போராட்டம் மிகப்பெரிய போராட்டமாக அல்லது கோரிக்கை ஏதோ ஒன்று அரசு செவிசாய்க்க வேண்டும், அந்த அளவுக்கு இருக்க வேண்டும். அதற்கான தலைமை ஒருவர் ஏற்படுத்த வேண்டும். அதுதான் நம்மளுடைய நீண்ட நாள் விஷயங்களாக வாட்ஸ்அப்பில் நாம் எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ நான்லாம் தமிழ்நாடு தேவேந்திரகுல வேளாண் முன்னேற்ற சங்கத்தை வச்சுக்கிட்டு தமிழ்நாடு அனைத்து தேவேந்திரகுல வேளாண் முன்னேற்ற வச்சுருக்கோம். நம்மளால் முடிஞ்சது லோக்கலில் இருக்க பாலிடிக்ஸ் தான் பண்ண முடியுது. காரணம் என்னென்னா, ஒரு தமிழ்நாட்டில் மாவட்டத்தில் என்னென்ன பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம பண்ணுறோம். அதுவும் நான்லாம் தெருவில் இறங்கியோ அல்லது அடுத்த தலைவரை பார்த்தியோ போராட்டம் பண்ணவே இல்லை. அது செய்யவும் முடியல. நான் அதை முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சுதான் அதை நான் பின்வாங்கியிருக்கேன். பட் ஆனால் எங்கிட்ட வார புகார்களை வைத்துக்கொண்டு நான் அந்த சிஎம் செல்லுக்கோ சீஃப் செக்ரட்டரிக்கோ அல்லது உள்துறை செயலாளருக்கோ எல்லாத்துக்குமே நான் கடிதம் அனுப்பிச்சிக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்தில் வர கம்ப்ளைண்ட்டை எடுத்து அந்தந்த மாவட்டத்துக்கு அந்த அதிகாரிகளுக்கு பேசிக்கிட்டு தான் இருக்கோம். அவ்வளோதான் நம்மளால் செய்ய முடியுது. ஆனால் இது சமுதாய சேவை தான், ஒவ்வொருத்தருக்கும் உதவி பண்ணிக்கிறது. பட்டியல் வெளியேற்ற கோரிக்கைங்கிறது எல்லாருக்குமானது, நம்ம எல்லாருக்குமானது. உங்களுக்கு, எனக்கும், நம்ம குடும்பத்துக்கும், நாளைய தலைமுறைக்காக நம்ம போராடிட்டு இருக்கோம். நம்ம முன்னோர்கள் இதை செய்யாதனால தான் இன்னைக்கு நம்ம இவ்வளோ அவமானப்பட்டுக்கிட்டு இருக்கோம், வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அதை நம்ம பின்னால் உள்ள சந்ததிகளுக்கு நம்ம ஏற்படுத்திடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இவ்வளோ ஆதங்கத்தோடு காலையில் எழுந்திரிச்சு வாட்ஸ்அப் பார்த்தா பட்டியல் வெளியேற்ற கோரிக்கை தான் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த கோரிக்கையை எப்படி நம்ம வென்றெடுப்பது என்பது தான் இப்போடைய நமக்கு இருக்கிற பிரச்சனை. நாம் அங்கங்கே சங்கங்களாக வைத்துக்கொண்டு நாம் போராடுவது சரிதான், அதில் எந்த மாற்று கருத்து கிடையாது. ஆனால் ஒற்றை தலைமையில் ஒரே நேரத்தில் அந்த தலைமையின் கீழ் செயல்பட்டோம்னா நிச்சயமாக இந்த பட்டியல் வெளியேற்றம் இந்த 2024 தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய தேர்தலையே அதை நிறைவேற்றுற அளவுக்கு, சட்டமன்றத்தில் நிறைவேற்றுற அளவுக்கு நம்ம நம்மளுடைய எழுச்சியும் போராட்டமும் இருக்கணும். அதுக்கு ஒரு தலைமை ஏற்பணும், அந்த தலைமை ஒரு ஆளுமை மிக்கதாக இருக்கணும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். அதை நீங்களும் நம்பி தான் ஆகணும். ஒரு ஊருக்குள்ள ஒரே சமுதாயத்தை சேர்ந்தவங்க இருப்பாங்க. அங்காளி பங்காளி சண்டை நடக்கும், சொந்தக்காரன் சண்டை நடக்கும். அதனால பேசாம கூட நம்ம இருப்போம். ஆனால் ஒரு ஊரை மாற்று ஊருக்காரன் நம்ம ஊரை அழிக்க வரும்போது நம்மளாம் ஒன்று சேர்ந்து அந்த ஊரை எதிர்த்து நிற்போம். அப்படிதான் நம்ம இப்போ எடுத்துக்கணும். தலைவர் ஜான் பாண்டியன் மேலே யாரும் உங்களுக்கு பிரச்சனை இருந்தாலும் அந்த வெறுப்பை விட்டுருங்க. என் மேலே என்ன பிரச்சனை இருந்தாலும் அந்த வெறுப்பை விட்டுருங்க. உங்கள் மேலே எந்த பிரச்சனை எனக்கு ஒம்பதும்பு இருந்தாலும் அதையும் நம்ம விட்டுறணும். மனசார கலைஞ்சு எடுத்துட்டு தேவேந்திரகுல நீண்ட நாள் கோரிக்கையான பட்டியல் வெளியேற்ற கோரிக்கை மட்டும்தான் நமக்கு கண்ணில் தெரியணும். அதுக்காக நாமெல்லாம் கைகோர்த்து நின்று செயல்படணும். அப்படி ஆளுமை மிக்க தலைவரை நான் பார்த்ததில் என்னுடைய கருத்தாக தான் நான் அதை சொல்கிறேன்.
நீங்கள் ஏற்றுக்கிறது ஏற்றுக்காத உங்களுடைய விருப்பம், அதில் எனக்கு மாற்று கருத்து கிடையாது. ஏற்று நின்றால் நிச்சயமாக நமக்கு வெற்றி கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு தலைவர், அவர் இளமை காலத்திலிருந்து இன்று வரைக்கும் உழைத்து கொண்டிருக்கிற தலைவர், அகில இந்திய தேவேந்திர குல வேளாளர் முன்னேற்ற சங்கத்தின் தலைவர் டாக்டர் சான்பாண்டியன் தான். அவர் தான் சமுதாயத்தின் பேரில் அகில இந்தியத்தில் பேர் வைத்திருக்கார். அன்னையிலிருந்து இன்னை வரைக்கும் அவர் தான் தலைவர். அவர் தமிழக மக்கள் முன்னேற்ற கழக கட்சியில் கூட நம்ம போய் இணையணும் அவசியம் இல்லை. நான் இன்று வரைக்கும் அந்த தலைவரை போற்றி புகழ்வதற்கு காரணம் அவர் செய்த இளமை தியாகம். அதுதான் என் கண்ணுக்கு தெரியுது. அவர் தேவேந்திர குல சமுதாய தலைவராக தான் நான் பார்க்குறேன். இப்போ வரைக்கும் எங்கே பார்த்தாலும் மேடையில் எங்கே பார்த்தாலும் பேச்சு தேவேந்திர குல வேளாளர் தான் பேச்சு. எங்கே பார்த்தாலும் ஒரு மீடியாவில் பேசினாலும் சரி, ஒரு யூடியூப் சேனலில் பேசினாலும் சரி, ஒருத்தர் பேட்டி எடுத்தாலும் சரி, ஒரு பொது மேடையாக இருந்தாலும் சரி, தேவேந்திர குல சமுதாயம் தான் பேசிகிட்டு இருக்காரு. அப்படியாப்பட்ட தலைவரோட, ஒரு ஆளுமை மிக்க தலைவரோட இன்னைக்கு நீங்கள் அமித்ஷாவை பார்க்கணும்னு நினைக்கிறீங்க, மோடியை பார்க்கணும்னு நினைக்கிறீங்க, சிஎம்ஐ பார்க்கணும்னு நினைக்கிறீங்க, ஸ்டாலினை பார்க்கணும்னு நினைக்கிறீங்க. எதையுமே நடக்க மாட்டுது. நடந்தாலும் அதுக்கு பயன் இல்லாமல் போகுது. ஆனால் இதெல்லாம் பார்க்கறது மட்டும் இல்லை, அதை சாதிக்கக்கூடிய ஒரு தலைவர்னா அகில இந்திய தேவேந்திர குல வேளாளர் முன்னேற்ற சங்க தலைவர் டாக்டர் சான்பாண்டியன் மட்டும்தான். எனக்கு தெரிஞ்சு நாங்கள்லாம் ஒன்றுமே கிழிக்கிறதுக்கு இல்லை. நீங்கள் எப்படி நினச்சாலும் நினச்சிக்கோங்க, ஒன்றுமே நம்மளால் செய்ய முடியாது. வேணா கொடியை போட்டு திரியலாம், கோஷம் போட்டு திரியலாம், காரில் ஸ்டிக்கர் ஒட்டி திரியலாம், எல்லாம் வேணால் பண்ணலாம். அது நம்மளுடைய லோக்கலுக்காக. ஆனால் பட்டியல் வெளியேற்ற கோரிக்கைன்னு வரும்பொழுது ஒற்றை தலைமை நிச்சயமாக தேவை. அதுதான் எல்லாரும் சொல்லக்கூடியது. நீங்களும் அதான் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனால் தலைமை யார் என்பதுதான் உங்களுக்குலாம் புரியாமல் இருக்கா. அதுதான் இந்த தோல்விக்கு காரணம். ஆனால் நான் இன்னைக்கு முன் ஏன் சொல்கிறேன்னா, இப்படி ஒரு தலைவர் இருக்கிறாரு, நம்மளுக்காக செயல்படக்கூடிய ஒரு தலைவர், யார் போய் பேசினாலும் எளிமையாக அதுக்கு விளக்கம் சொல்லக்கூடியவர், அதை காது கொடுத்து கேட்கக்கூடியவர். அப்படியாப்பட்ட தலைவரை நாம் எழுச்சி பெற வைக்கணும். 70 வயசு ஆகி போச்சு அவருக்கு, ஓய்வெடுக்கும் நேரம். ஆனாலும் தமிழக தேவேந்திர சமுதாய மக்களுக்காக அவர் உழைத்து கொண்டிருக்கிறார். அப்போ அவருக்கு ஒரு எனர்ஜி வேணும்ல. 70 வயசுல எனக்கு நான் போய் பேசணும்னா எனக்கு எழுச்சி வேணும்னு நினைப்பார்ல. அந்த எழுச்சியவும் அந்த உணர்வையும் நாம் தர வேண்டும் பின்புலமாக. அதுதான் என்னுடைய கோரிக்கை. அந்த எழுச்சிக்கு அவருக்கு தெம்பு ஊட்டு விதமாக ஒருவர் தூக்கி விடுவதை 5 பேர் சேர்ந்து தூக்கினால் ஈஸியாக தூக்கி விடலாம் என்ற நோக்கத்தோடு தான் நான் இந்த விஷயத்தை சொல்றேன். அப்படி நீங்கள் அவரை எழுச்சி மிக ஒரு தலைவனாக உருவாக்கி இந்த தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்துக்கு பட்டியல் வெளியேற்றம் கிடைப்பதற்காகத்தான் நான் சொல்கிறேன். அவரை நீங்கள் தனியாகலாம் யாரும் போய் பெருசாக பண்ண வேணும் அவசியம் இல்லை. அவர் பார்க்காதெல்லாம் நம்ம பார்க்க முடியாது. அவர் எவ்வளவோ பார்த்துட்டாரு இந்த உலகத்தில், என்னென்ன பிரச்சனைகளை சந்திச்சிருக்காரு, எவ்வளவோ பிரச்சனைகளை சந்திச்சிருக்காரு. அத்தனையும் தாண்டி இன்னைக்கு தேவேந்திர குல சமுதாயம் தான் நிற்கிறார். அவருக்கு சின்ன சின்ன கோபங்கள் சங்கங்கள் மேலே இருக்கலாம், அதையும் அவர் காட்டலை. போனா விட்றா அப்படின்னு சொல்கிற தலைவர் தான் நான் பார்த்துருக்கேன். ஏதோ அவன் முடிஞ்சாலும் அவனால் செய்யட்டும் அப்படின்னு. ஆனால் சங்கங்களாக நீங்கள் செயல்படுங்கள், அதில் எனக்கு மாற்று கருத்து கிடையாது. நீங்கள் போராட்டத்துக்கு வரும்போது உங்கள் சங்க பேரையே பேர் பலையாக கொண்டு கூட்டத்தில் கலந்துக்கங்க. ஆனால் தலைமை யார் என்பதை நீங்கள் முடிவு செய்யவில்லை, நான் முடிவு செய்துட்டேன். அகில இந்திய தேவேந்திர குல வேளாளர் முன்னேற்ற சங்க தலைவர் டாக்டர் சான்பாண்டியன் தான் தலைமையேற்று நடத்தினா மட்டும்தான் இது தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியாவே திரும்பி பார்க்கும். புரட்டி போடுவார் அவர். அந்த அளவுக்கு அவருக்கு தைரியம் இருக்கு, தன்னம்பிக்கை இருக்கு, அறிவாற்றல் இருக்கு. யாரை சந்திச்சா என்ன நடக்கும் என்பதே அவருக்கு தெரியும். அதை நாம பின்பற்ற வேண்டும். அதுதான் நம்மளுடைய கோரிக்கை. நீங்க எல்லாரும் சேர்ந்து இந்த கோரிக்கைக்காக தலைவர் டாக்டர் சான்பாண்டியன் அவர்களுக்கு கடிதம் எழுதுங்க. இப்ப நான் எழுதியிருக்கேன், இன்னைக்கு பார்த்துட்டார் அவர். அந்த மாதிரி அவருடைய ஃபோன் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. இல்லை அப்படின்னா உங்கள் ஏரியாவுக்கு எப்போ எந்த மாவட்டத்தில் எனக்கு சொல்லுங்கள். அவர் எந்தெந்த மாவட்டத்தில் பயணிக்கிறான்னு நான் சொல்கிறேன், உங்களுக்கு லிஸ்ட்டு தரேன், தலைமையில் வாங்கி தரோம். அப்போ போய் அவரை நேரடியாக சந்திச்சா அந்தந்த ஊர்களில் கடிதம் கொடுங்க. நீங்கள் இதுக்காக வரணும்னு அவசியம் இல்லை, சென்னைக்கோ திருநெல்வேலிக்கோ வரணும்னு அவசியம் இல்லை. உங்கள் ஊருக்கு வருவார். வரும்போது நிச்சயமாக நிகழ்ச்சிகளுக்கு பேனர் வெட்டிருப்பாங்க, கொடி கட்டியிருப்பாங்க. அப்போ பார்த்து நேராக ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் எழுதின செய்தியை கூட நீங்கள் எழுதுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. உங்கள் லெட்டர் பேரில் உங்கள் பேரை போட்டுக்கோங்க. இப்போ நான் எழுதியிருக்கேன், அதே மாதிரி என் பேரை எடுத்துகிட்டு, என் சங்கத்தை பேரை எடுத்துகிட்டு உங்கள் சங்க பேர் உங்கள் பேரை போட்டு எழுதி கொடுங்க. தலைவருக்கு ஒரு எனர்ஜி வரும். அப்புறம் நீங்கள் அதை அவர் கேட்கலைன்னா என்ன கேளுங்க, நான் போய் தலைவரை கேட்குறேன், இது மாதிரி நாங்கள் செஞ்சோம், நீங்கள் ஏன் முன் வரல அப்படின்னு கேட்போம். அகில இந்திய தேவேந்திர குல வேளாளர் முன்னேற்ற சங்கத்துடைய தலைவர் அவரை கேள்வி கேட்பதற்கு நமக்கு அதிகாரம் இருக்கிறது. நீங்கள் ஏன் இந்த சமுதாயத்துக்கு இன்னும் அந்த வெற்றியை பெற்று தரலன்னு கேட்கறதுக்கு நமக்கு ரைட்ஸ் இருக்கு. நானும் அப்படித்தான். நான் தமிழ்நாட்டுக்குள்ள குதிரை ஓட்டலாம், ஆனால் அகில இந்தியத்தில் அவர் தான் குதிரை ஓட்டி ஆகணும். அந்த குதிரையில படைத்தலைவனாக அவர் செல்வார். தலைவராக கூட இல்லை, படைத்தலைவனாக. அதுக்கு சோல்சராக நம்ம இருக்கணும்ல.
அந்த சோல்சராக நீங்க வாங்க. படைத்தலைவர் அவர் இருக்கட்டும், நம்ம படைகளாக போய் பின்ன நிற்போம். அவர் வென்றெடுத்து தருவார், நிச்சயமா வென்றெடுத்து தருவார். பட்டியல் வெளியேற்ற அவரால் மட்டும்தான் பெற்று தர முடியும். அதனாலதான் போர்ப்படை தளபதி அவர் பேரு. இப்பதான் டாக்டர் ஜான் பாண்டியன் தமிழன வேந்தர்னு சொல்லிட்டு இருக்கோம். போர்ப்படை தளபதி அன்னைக்கு நெல்லையில் பிறந்த நெப்போலியன் அன்று தென் மாவட்டத்திலிருந்து கிழக்கு சீமையை நோக்கி படையெடுத்து ராமநாதபுரம் மாவட்ட பகுதியை தக்க வச்சவர் மட்டும் இல்ல, மீட்டெடுத்தவர்னு சொல்லலாம். ஆதிக்க சாதிகிட்ட இருந்து மீட்டெடுத்தாரு. ராமநாதபுரம் மாவட்டம், சிவகங்கை மாவட்டம், புதுக்கோட்டை மாவட்டம், தஞ்சாவூர் வரைக்கும் தன்னுடைய கொடியை பறக்க வச்சார். கொடினா நீங்க தமிழக மக்கள் மன்ற கொடி இல்லை, சமுதாய கொடியை பறக்க வச்சு நான் வந்திருக்கேன் என்னுடைய சமுதாய மக்களுக்காக, இப்ப வந்து என்னை தொட்டு பாடுறான்னு சேலஞ்ச் பண்ணவர். ஒவ்வொரு ஊர்லயும் மாற்று சமுதாயத்தை நின்று சேலஞ்ச் பண்ணவர். அப்படியாப்பட்டவர் எப்படி நம்ம சமுதாயத்தை விட்டு கொடுத்து விடுகிறார்? இது அரசு சம்பந்தப்பட்ட விஷயம். நம்ம மாற்று சமுதாயத்தை கூட மல்லு கொட்ட போறது இல்லை. அவன் வந்து நமக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறது, அரசுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். அரசுங்கிறது மிகப்பெரிய இயந்திரம். அந்த இயந்திரத்தை வச்சு நம்மளை அழிக்கலாம், அழிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனாலும் அந்த இயந்திரத்தையும் நம்ம இயக்க விடாம செய்யணும். அதுதான் நம்மளுடைய போராட்டமா இருக்கணும். அந்த போராட்டத்தை செய்யக்கூடிய ஒரே தலைவர் யாருன்னா டாக்டர் ஜான் பாண்டியன் மட்டும்தான். நீங்க புரிஞ்சுக்கங்க, எல்லாருமே வெறுப்பு விருப்பெல்லாம் விட்டுருங்க தயவு செய்து. என்ன உங்களுக்கு அவர் மேல கோபதாபங்கள் இருந்தாலும் சரி, அதை விட்டுருங்க. என் மேல என்ன கோபதாபம், நாங்க உங்க மேல எனக்கு கோபதாபங்கள் இருந்தாலும் விட்டுருவோம். ஒற்றை கோரிக்கையான தேவேந்திர குல வேளாளர் சமுதாயமான பட்டியல் வெளியேற்ற கோரிக்கைக்காக நாமெல்லாம் வெறுப்பு விருப்புகளை விட்டுட்டு ஒற்றை தலைமையில நின்று நம்ம போராடினோம்னா இந்த 2026க்குள்ளே பட்டியல் வெளியேற்றம் நிச்சயமா நமக்கு கிடைக்கும். அந்த நம்பிக்கையில தான் இந்த ஆடியோவை நான் பதிவு செய்கிறேன். நிச்சயமா ஒற்றை தலைமை டாக்டர் ஜான் பாண்டியன் தான், அவர் தலைமையில தான் நடக்கும் என்பதை நான் உங்களுக்கு ஆணித்தனமா சொல்றேன். அனைத்து சங்கங்களும் தேவேந்திர சமுதாய கட்சிகளும் தயவு செய்து இதுக்காக ஒத்துழைப்பு தருமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தமிழ்நாடு அனைத்து தேவேந்திர குல வேளாளர் முன்னேற்ற சங்க தலைவர் முகவை கே.